உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமான மனநிலையில வளரணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதற்கு ஒரு அறுசுவையான ஒரு அற்புதமான மருந்து என்ன தெரியுமா? கதைகள் மட்டும்தான். கதைகளை மட்டும் குழந்தைகள் கிட்ட சொல்லி பாருங்களேன். அவங்க ஒரு மந்திர கோளுக்கு கட்டுப்பட்டதை போல உங்களுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டவங்களா மாறி போயிடுவாங்க. நீங்கள் உருவாக்கக்கூடிய கதைகள்ல உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எதை போன்று கற்பனை செய்து வைத்திருக்கீங்களோ அந்த கதாபாத்திரங்களாக அந்த குழந்தைகளை தவள விடுங்க. அவர்களுடைய பெயர்களை சொல்லி ஒரு சாகச வீரர்களா அந்த குழந்தைகள் வர்றதை போல நீங்க மாற்றி அமைத்து பாருங்களேன் அந்த கதையை. அடுத்த நாள் அந்த குழந்தைகள் அந்த கதையின் கதாபாத்திரங்களாக மாறி உங்கள் முன்னாடி நிற்பாங்க. அவர்களுக்குள்ளாரையே கற்பனைகள் துளிர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த சமூகத்தில் அவர்கள் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அது கதைகளில் பிரதிபலிக்கும் போது அதற்குண்டான பாதையை நோக்கி அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களுக்கே தெரியாம உங்களுடைய கற்பனைகளுக்கு அவங்க உருவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல சமூகத்தில், ஒரு நல்ல சமூக சூழ்நிலையில் ஒரு நல்ல சாதனையாளர்களாக அவங்க மாறுறதுக்கு கதைகள் ரொம்ப அவசியமானது. ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாமே ஒவ்வொரு வீடுகள்லையும் கதை சொல்லிகள் இருந்தாங்க. தாத்தாவா பாட்டியா கதைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. வாசலில் படுத்துக்கிட்டு வானத்தில் இருக்கக்கூடிய நிலவுகளை பார்த்து கதைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்ந்த கதை, அவங்க கேட்ட கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கதை சொல்லக்கூடிய தலைமுறை கிடையாது. அதனால கூட குழந்தைகளுக்கு நிறைய மனச்சிக்கல்கள் வரலாம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள அவங்க தயங்கலாம். ஆனால் எந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமான கதைகளை கேட்டு கேட்டு வளருதோ அந்த குழந்தை இந்த சமூகத்தில் மிக சிறந்த ஒரு நிலையையும் அடையுது. இந்த சமூகத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புக்கும் அது வந்து சேருது. இப்போ சொல்லுவாங்க, சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கேன், சத்ரபதி சிவாஜி வயிற்றில் இருக்கும் போதும் சரி, வளர்ந்த பிறகும் சரி, குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா அவர்களுக்கு நிறைய கதைகளை சொல்லுவாங்களாம். எல்லாமே சாகச கதைகள், கோட்டைகளை எப்படி நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகள், வீரத்தை சொல்லக்கூடிய கதைகள். அந்த கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்த அந்த சிறு குழந்தை தான் பிற்காலத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சு. அதுவும் இவர் மட்டுமே உதாரணமானவர் கிடையாது. இன்னும் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. கதைகளால் தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நான் கதைகளை கேட்டு தான் வளர்ந்தேன், அதனால தான் என்னுடைய சிந்தனை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ அறிஞர்கள் இருக்காங்க. வானத்தில் விமானம் பறக்கிறத பார்த்துட்டு ஆசைப்பட்ட மனிதர்கள் தான் பிற்காலத்தில் மிக சிறந்த விஞ்ஞானிகளாக வந்திருக்காங்க. அப்போது அவர்களுக்குள்ளார அந்த விமானம் உருவாக்கிய கதைகள் இருக்குல்ல, அவர்களுடைய பெற்றோர்கள் அவங்க மனசில் விதைத்த கதைகள் இருக்குல்ல, அதுதான் பிற்காலத்தில் அவங்கள இந்த சமூகத்திற்கு ஏற்றவர்களாக வடிவமைத்து கொடுத்துருக்கு. உன்னுடைய குழந்தைகள் மிக சிறந்த மனிதர்களாக வரணும்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு கதை சொல்லியாக மாறுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கதையாச்சும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி பாருங்க. அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிக சிறந்த பங்களிப்பை கொடுப்பாங்க. உங்களுடைய கற்பனைகளை நிஜத்தில் தவள விடுவாங்க.